Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ கொத்தமல்லியை விதைக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கட்டு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க, அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, கொத்தமல்லி நல்லா வெதங்கிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துல ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 20 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க, அதை போட்டுக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சிருந்த கொத்தமல்லி கீரையை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.